சமீபத்தில திண்டுக்கல் போயிருந்தப்ப, அங்க இருந்தவங்ககிட்ட, "இங்க அன்னை அபிராமி கோட்டை மாரியம்மன் கோயில தவிர வேற என்னங்க ரொம்ப ஃபேமஸ்?" அப்படின்னு கேட்டப்ப, எல்லாரும் சொன்னது, தாடிக்கொம்பு சௌந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோயில்னு. என்னடா ஊரு பேரு வித்தியாசமா இருக்கேன்னு நெனச்சபடியே, "அங்க என்னங்க ரொம்ப ஃபேமஸ்?" அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற பைரவர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லுவாங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் கோவில்ல பைரவரா? சரி, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்புனோம். தாடிக்கொம்பு பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கோயில் ஐயர்கிட்ட கேட்டதுக்கு அவர், விஜயநகர பேரரசர் ஆட்சி காலத்தில் இங்கே நிறைய தெலுங்கு மக்கள் குடியேறினதாகவும், தெலுங்கில் தாடினா பனை என்றும், கும்பு என்றால் கூட்டம் என்றும் சொன்னார். தாளமணம் என்றிருந்த தமிழ் பெயரை அவங்க காலப்போக்கில் தாடி கொம்பு அப்படின்னு மாற்றி விட்டதாக சொன்னார். சரி, வரலாறு என்னங்க அப்படின்னு கேட்டோம். இந்த பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த மண்டுக முனிவருக்கு அசுரர்கள் இடைந்தல் கொடுக்க மதுரை அழகரிடம் வேண்டுகிறார். அவர் இங்கு வந்து அரக்கர்களை அழிக்க முனிவர் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அழகரை கேட்கிறார். முனிவரின் விருப்பத்திற்கு ஏற்ப இங்கு சௌந்தரராஜ பெருமாளாக அருள் புரிகிறார். அதனால் மதுரை அழகருக்கு செல்ல முடியாதவர்கள் அங்கு வேண்டின பிரார்த்தனைகளை இங்கே நிறைவேற்றுவது இன்றைக்கும் தொடருது. இது ஒரு பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் இங்கே நம்ம விநாயகரை பார்க்க முடியும். ஆனால் என்ன, விநாயகருக்கும் நாமத்தை போட்டிருப்பாங்க. ரதி, மன்மதன், தில்லைக்காளி, ஊர்த்தவ தாண்டவம், சிவாலய தொடர்புடைய சிலைகளை ரொம்ப பட்பமாக செதுக்கி இருக்கிறாங்க பெருமாள் சிலைகளுடன் சேர்ந்து. இந்த சிலைகள் தாயார் சன்னதி முன்புறமாக இருக்கும் மகாமண்டபத்தில் இருக்கின்றன. மொத்தம் 14 சிலைகள். சிற்பக்கலைகளை ரசிப்பவர்கள் இங்கேயே ரொம்ப நேரம் நின்றுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ரொம்பவே சிறப்பு. தேய்பிறை அஷ்டமியில் இவருக்கு நடக்கும் 4 கால பூஜையில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். இழந்த செல்வங்களை பெற்றுத்தருவதுடன் சகல ஐஸ்வர்யங்களையும் தன் பக்தர்களுக்கு தருபவராக இருக்கிறார் இந்த பைரவர். இங்கே இருக்கின்ற மன்மதன் சிலைக்கு வியாழக்கிழமைகளே மஞ்சள் காப்பு சாத்தி அவர் கைகளில் வைத்த மாலையை அணிந்து ஆலய உட்பிரகாரத்தை கன்னிப்பெண்கள் சுற்றி வந்தால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. அப்படியே திருமணமாகாத ஆண்கள் ரதி சிலைக்கு செல்கிறார்கள். மதுரை அழகர் போலவே இவர் அன்னை அபிராமிக்காக குடகநாட்டில் சித்ரா பௌர்ணமி என்று இறங்கி அருள் பாலிப்பது அழகு. வியாழக்கிழமைகளிலே நேத்திர தரிசனம் சிறப்பு. பெருமாளின் கண்களை நாம் அன்று பார்க்க முடியும். கோவில் திறந்திருக்கும் நேரம் 7 மணியிலிருந்து 12 மணி, 4 மணிலேருந்து 8 மணி. திண்டுக்கல் போனீங்கன்னா சௌந்தரராஜ பெருமாளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்துட்டு வாங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.